இயேசு என்ன சொன்னார்? பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், என்னை கொலை செய்கிறார்கள், என்னை அடிக்கிறார்கள், வாதிக்கிறார்கள், இவங்க என்ன செய்கிறான்னு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் செய்கிறது நீர் தான். ஆமீன். இதெல்லாம் செய்கிறது நீர் தான். பிதா தான் இதை செய்ய வைத்தார். இதான உண்மைங்க. சாத்தான் செய்ய முடிஞ்சுதா? இயேசு மேலே யாரும் தொட முடியுமா? பிதா அவரை நொறுக்க சித்தமானார். பிதா அவர்களை கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த பாத்திரம் நீங்கள் கொடுமானா நீங்கள் செய்யும் என்று இயேசு ஜெபித்தாரே. இல்லைப்பா, நீ இப்படி தான் பாடுபடணும், இப்படி தான் அவமானப்படணும், இப்படி தான் நீ சிலுவையில் ரத்தம் சிந்தணும், இல்லைன்னா ரட்சிப்பு இல்லைப்பா அப்படி சொன்னா, சரி பிதாவே, உங்களுடைய சித்தத்தின்படி நான் செய்கிறேன். 3 முறை ஜெபம் பண்ணார். 3 முறைக்கும் அதான் பதில் வந்தது. ஆமென். உலகத்திலே பெரிய பாவத்தை, பாவம் இல்லாத ஒருவர், உலகத்தில் இருக்க எல்லா பாவத்தையும் சிலுவையிலே சுமக்க போகிறோம் என்கிற பயத்தில் அவர் மாம்சத்தில் இருந்ததினாலே, பாவம் அறியாத அவரை தேவன் பாவமாக்க போகிறார் என்கிற பயம். பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர், ஒரு குற்றம் செய்யாதவர், ஒரு பாவம் செய்யாதவர், அவர் பாவமாக்கப்படுக போகிறார் என்கிற அந்த பயத்தில் தான் பிதாவிட்ட ஜெபம் பண்ணார். பாவத்தை கண்டு அருவருக்கிறவர் இயேசு. ஆனால் அந்த பாவத்தை எல்லாம் தன்மேல் விழுதே, இந்த பாவத்தெல்லாம் நான் சுமக்க போகிறேனே, உலகத்தில் மொத்த பாவத்தை நான் சுமக்க போகிறேனே என்கிற அந்த ஒரு அச்சம், அது அருவருப்பான ஒரு காரியம். மனிதன் செய்த தப்பு தெரியாமல் செய்துட்டான். அதனால் இயேசு என்ன பண்ணார்? ரத்தம் சிந்தும்படியாக வந்தார். அல்லேலூயா. அப்போது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ரத்தம் சிந்தும்படியாக இந்த பூமியில் வந்தார். தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் இவர்களை மன்னியுங்கள் என்று இந்த வார்த்தையை கேட்டோம். அப்போ மன்னிப்பு இந்த உலகத்தில் எவ்வளோ பெருசு. பிதாவை தவிர, இந்த குமாரனை தவிர வேறு யாரும் இதை என்ன பண்ண முடியாது. இந்த மன்னிப்பை தரவே முடியாதுங்க. இந்த உலகத்தில் தலை சிறந்தது மன்னிப்பு. இந்த மன்னிப்பு என்கிற விஷயம் மனிதனிடத்திலிருந்து வந்ததில்லை, முதலாவது பிதாவிடத்திலிருந்து நமக்கு வந்த ஒரு மன்னிப்பு. அல்லேலூயா. மனிதன் பெற முடியாத ஒரு மன்னிப்பை இயேசு கிறிஸ்து மூலமாக பிதா ஒரு மனிதனுக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பை தருகிறார். பாவ மன்னிப்பு. இயேசு எதற்காக வந்தால்? பாவ மன்னிப்பை கொடுக்கும்படியாக. அதனால்தான் சிலுவையில் மரிக்கும்போது அன்பு நிறைந்த இயேசு தன்னை குத்தினவர்கள், அடித்தவர்கள், அவமானப்படுத்தினவர்கள், பிதாவே இவர் செய்கிறது என்னதென்று செய்தி தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க, செய்கிறாங்க, இவங்களை மன்னிங்க ஆண்டவரே. அருமையான வசனத்தை நாம் கேட்டோம். அல்லேலூயா. கொலோசியில் சொல்கிறாரு, இவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணினார். இந்த உலகத்தில் சமாதானம் இல்லை, பரலோகத்திலும் சமாதானம் இல்லை, பூலோகத்தில் மனுஷனுக்கும் சமாதானம், பிதாவுக்கும் சமாதானம் இல்லாமல் போயிடுச்சு. பாருங்க, இயேசு வந்து இந்த பூமியில் சமாதானத்தை உண்டு பண்ணினாரா? எப்படி உண்டு பண்ணினார்? பிரிந்து கிடந்த நம்மையெல்லாம் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிப்பு உண்டு பண்ணி பிதாவோடு ஒப்புரவாக்கினார். பிதாவும் நாமும் பிரிந்திருந்த நம்மை எல்லாரும் ஒன்றாக்கினார். ஆதாமோட கர்த்தர் பேசினது போல இப்போ நம்மோடு கூட கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பாவத்தின் சுவரை இயேசு தகர்த்து போட்டதினாலே பாவ மன்னிப்பை உண்டாக்கி தடையை உடைத்து, தடை சுவரை உடைத்து நமக்கும் பிதாவுக்கு இருந்த அந்த தொலைவை நீக்கிட்டு என்ன பண்ணார்? இயேசு மத்தியஸ்தராக இந்த பூமியில் வந்தார். மத்தியஸ்தர்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? மத்தியஸ்தர் என்னது? சமாதானம் பண்ணுகிறவர்கள் மத்தியஸ்தர். மனுஷனுக்கு மனுஷன் மத்தியஸ்தம் பண்ணிடலாம், ஆனால் மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தம் பண்ணுவது சாதாரண விஷயம் அல்ல. பிதாவிடத்திலிருந்து வந்தவர் இயேசு. பிதாவையும் அவருக்கு தெரியும், மனிதனையும் அவருக்கு தெரியும். அவர் பூமியில் 30 வருஷம், இந்த 33 வருஷம் வாழ்ந்தார். இப்போ 2 பேருக்கும் சமாதானத்தை, இவர் தான் சமாதான பிரபு, சமாதானத்தை உண்டாக்குறவர். இவர் வந்து தான் இந்த பூமியில் என்ன பண்ண முடியும்? சமாதானத்தை தர முடியும். யாரும் கொடுக்க முடியாத பெரிய சமாதானத்தை தேவன் இவர் ரத்தத்தினால் உண்டு பண்ணினார் என்று கொலோசியரில் பவுல் சொன்னது போல அந்த வசனத்தை அண்ணன் சுட்டி காட்டினார். அல்லேலூயா. அது சுட்டி காட்டின போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. அல்லேலூயா. எத்தனை பேருடைய ஆவி அந்த நேரத்தை அந்த வசனத்தை கொழுந்து விட்டு எரியுது? ஆமென். வசனங்கள் கொழுந்து விட்டு எரியணுங்க. அப்போது இருதிறத்தாரியும் பிதா என்ன பண்ணார்? சமாதானம் பண்ணும்படியாக இயேசுவை இந்த உலகத்தில் மிஷினரியாக பிதா அனுப்பினார். அல்லேலூயா. மிஷினரினா முதல் யார்? பரலோகத்திலிருந்து வந்தவர் தான் பரலோகத்தில் தேவனை பற்றி பேச முடியும். அதனால்தான் இன்னொரு வசனம் சொன்னார், லேவியார் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, ஆத்மாவிற்கு பாவ நிவர்த்தி செய்வதற்கு ரத்தமே
அப்போ மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது. ரத்தத்தில் தான் என்ன இருக்குது? உயிர் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் உயிரற்றதல்ல, உயிர் உள்ள ரத்தம். அந்த ரத்தம் நம்மை இன்னைக்கு நம்ம திராட்சை ரசம் பருகுகிறோம், குடிக்கிறோம். அந்த ரத்தம் தான் நம்ம என்ன பண்ணுது? உயிர் உள்ள ரத்தம், ஜீவன் உள்ள ரத்தம், பரிசுத்தம் உள்ள ரத்தம், உயிர்ப்பிக்கிற ரத்தம். அல்லேலூயா. இந்த ரத்தத்தை நீ புசிங்க. கடைசி நாட்கள் நீங்கள் மறிச்சிட்டாலும் கூட மண்ணோட கூட மண்ணாயிட்ட போட நான் வரும்போது என்ன பண்ணுவேன்? இந்த ரத்தம் உங்களுக்குள்ள இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்? உன்னை உயிர்ப்பிப்பேன். ஆமென். அல்லேலூயா. பாவம் நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. பாவம் நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் பாவத்தை நம்ம விட்டு விலக்க முடியும். இயேசு சிந்தின ரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பை உண்டாக்கினார். இதுதான் சிலுவையில் மன்னிங்க சொன்னார். மன்னிங்க சொன்னது மாத்திரமல்ல, ரத்தத்தின் மூலமாக பரிகாரியாக வந்து மன்னிப்பை உண்டு பண்ணினார். பவுல் சொல்லும்போது, அப்போஸ்தலர் எல்லாம் சொல்லும்போது, இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, அதனால பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ பாவ மன்னிப்பை இந்த உலகத்தில் யாரும் தர முடியாது. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது இவருடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொன்னார். பாவங்களை மன்னிக்க இவர் யார் என்று சொன்னார்கள். இவர் மன்னிக்க தான் வந்தார். ஆகையினாலே வியாதிகளை சுகமாக்கி அற்புதங்களை செய்து ஜனங்களுக்குள்ள பாவத்தில் இருந்து ஜனங்களை விடுதலையாக்கினார். பூமியில் இருக்கும்போது அவர் விடுதலையாக்கினார். சிலுவையிலே முழு ஒட்டு உலகத்தையும் என்ன பண்ணிட்டாரு? முழு உலகத்தையுமே பாவத்தை மன்னித்து விட்டார். எப்படின்னா, இயேசுவை விசுவாசித்தால் தான் அந்த பாவ மன்னிப்பு என்கிற சத்தியத்தை நாம் பார்த்தோம். அல்லேலூயா. இன்னும் அந்த கள்ளன் சொல்லுகிறதை நாம் கவனித்தோம். பார்த்தீங்களா? இவரோ தகாதது ஒன்றும் செய்யவில்லை. நாம் தகுதியாக இருக்கிறோம், குற்றவாளி. ஆனால் இவரோ எந்த குற்றமும் செய்யல. நாம் செய்த அநியாயத்துக்காக தண்டனை அனுபவிக்கிறது கரெக்டு தான். ஆனால் இவர் எந்த குற்றமும் செய்யலையே, எந்த பாவத்தையும் செய்யலையே என்கிற வார்த்தையை நாம் கவனித்தோம். அல்லேலூயா. எந்த குற்றமும் செய்யாது என்பது குற்றவாளியே சொல்கிறான். குற்றவாளிக்கே தெரியுது நான் குற்றவாளி என்று. ஆமே. ஒருத்தன் பரியாசம் பண்ணினா, ஆனால் அந்த சிலுவை நேரத்தில் கூட அவன் சொல்கிறான், என்னை நினைத்தவர்கள்னு சொன்ன அவன் இயேசுவை விசுவாசத்தினாலே அவன் பாவ மன்னிப்பை சிலுவையிலே பெற்றான். அவன் குற்றவாளி தான், பாவி தான், சட்டப்பிரகாரம் தண்டிக்கப்பட்டவன் தான். ஆனால் இயேசு அங்கே மன்னித்தார். இன்று என்னோட கூட பரதேசியில் இருப்பாய். எவ்வளோ பெரிய ஆழமான சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இன்றைக்கு வேலைக்கு காட்டிருக்கா. அன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை அருளுகிறார். இவர் சிந்தின ரத்தம் அவர் விசுவாசிப்பது மூலமாக அந்த குற்றவாளியை குற்றமற்றவனாக நீ என் கூட பரதேசியில் வருவப்பா. இதுதான் நமக்கு நடக்குது. விசுவாசத்தின் மூலமாக நீதிமான் படைப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே உண்டாகிற தேவ நீதி. இயேசுவை நீ விசுவாசித்தாலே தேவ நீதி நமக்கு உண்டாகுது. அல்லேலூயா. இந்த நீதி எங்கே கிடைக்கிறதுனா சிலுவை மூலமாக கிடைக்கிறது. இவர் தான் நமக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்குற தேவன். அல்லேலூயா. ஏன் இவரை நம்ம விசுவாசிக்கணும்? ஏன் இவரை நம்பணும்? இந்த உலகத்தில் பாவத்தோடு மரித்தான் பிதாவிடத்துக்கு போக முடியாது. பாவம் மன்னிக்கப்பட்டவன் ஆத்மாவுக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ஆத்மா நமக்காக ரத்தம் சிந்தினார். அவர் மரணத்தை ஆத்மாவிலே ஊற்றினார், ரத்தத்திலே ஊற்றினார் என்று சொன்னார். நமக்காக அவர் ரத்தத்தை என்ன பண்ணார்? ஊற்றினார். கடைசி சொட்டு ரத்த வரியை ஊற்றினார். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கிறிஸ்து நமக்காக கொடுத்துருக்கிறார். இதை நான் என்ன பண்ணக்கூடாது? அற்பமாக எண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஒரு சில காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாத்தையும் நான் முடிச்சிடுவேன். ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். 10க்கெல்லாம் நான் முடிச்சிடலாம். கிறிஸ்து ஏன் சிலுவையிலே மரித்தார் என்றால், ஏன் மரித்தார் என்பது நமக்கு படிச்சிட்டோம். இயேசு சிலுவையில் மரிக்காவிட்டால் என்ன நடந்திருக்கும்? எந்த வசனமும் நான் சொல்ல போகிறதில்ல. இயேசு சிலுவையில் மரிக்காவிட்டால் என்ன நடந்திருக்கும்? சாத்தான் தலை நெசுக்கப்பட்டு இருக்குமா? கேள்வி. இயேசு சிலுவையில் மரிக்காவிட்டால் சாத்தானுடைய தலை நெசுக்கப்பட்டு இருக்குமா? நம்ம எல்லாம் அடிமைத்தனத்தில் வைத்திருந்த, பாவத்திலே வல்லமையில் அடிமையாக இருளின் அதிகாரத்தில் வைத்திருந்த சாத்தான், பயத்துக்குள்ளே வைத்திருந்த சாத்தான், மரணத்துக்கு அதிகாரியான சாத்தான், உலகத்தின் அதிபதியான சாத்தான், பொல்லாங்கான சாத்தான், திருடனும் கொள்ளைக்காரனான சாத்தான் தலை நெசுக்கப்பட்டு இருக்குமா? சிலுவையில் ஏன் மரித்தார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இதில் எவ்வளோ அர்த்தம் இருக்குதுன்னு நம்மளே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இயேசு சிலுவையில் மரிக்காவிட்டால் என்ன நடந்திருக்கும்? சாத்தான் தலை நெசுக்கப்பட்டு இருக்குமா என்ற கேள்வி. பேய் வணக்கம் நம்மை விட்டு நீங்கப்பட்டு இருக்குமா? பேய் வணக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேய் வணக்கம்னா பேயை தான் நமக்கு ஒரு காலத்தில் என்ன பண்ணியிருந்தோம்? வணங்கி கொண்டு இருந்தோம். வேதம் சொல்லுது விக்கிரகங்களை அருவருக்கிறவர்களாக இருக்கணும். பேய் வணக்கம் ஒழிஞ்சு இருக்குமா? இன்றைக்கி ஒரு காலத்தில் நம்ம இப்படிலாம் செய்து இருந்தோமே.
இதை நம்ம செய்திருந்ததுனால இந்த வணக்கத்திலிருந்து நம்ம ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். நாங்கள் அப்படி தான் வணங்கியிருந்தோம். 30 கோடி கடவுளை என்ன பண்ணியிருந்தோம்? வணங்கியிருந்தோம். இயேசு தான் மெய்யான தெய்வம் என்கிற அறிவு 17 வயசில் எனக்கு வந்தது. அதனால் அன்றைக்கி என் தலை இயேசுக்கு வணங்கினது. இன்ன வரைக்கும் அவருக்கு மட்டும்தான். ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த பேய் வணக்கத்திலிருந்து கர்த்தர் நம்ம விடுதலை ஆக்கி இருக்கிறாரே. அவர் சிலுவையில் மரிக்காவிட்டால் அவர் தெய்வம் என்று நமக்கு தெரிஞ்சிருக்காதே. ரெண்டாவது கொஸ்டின், கொடிய மூட பழக்கங்கள் மாறி இருக்குமா? இயேசு சிலுவையில் மரிக்காவிட்டால் கொடிய மூட பழக்கங்கள் மாறி இருக்குமா? கொடிய மூட பழக்கங்கள் இந்தியாவில் இருந்தது. என்ன இருந்தது? சின்ன வயசுலேயே பெண்களை திருமணம் செய்திருவாங்க. அவனுக்கு வயசு ஆகலையோ ஆகல் தெரியாது, 5 வயசு 6 வயசு ஆகிறதுக்குள்ளே திருமணம் பண்ணிடுவாங்க. இளம் வயசில் மூட நம்பிக்கை உள்ள ஆட்கள். அந்த மகளுடைய கணவன் சின்ன வயசில் 10 வயசுக்குள்ளே அவன் இறந்துட்டாலோ, அப்போ 15 வயசுக்குள்ளே இறந்துட்டாலோ, அவள் தலை மொட்டை அடிக்கப்பட்டு வெள்ளை புடவை கட்டி ஒரு மூலையில் உட்கார வைப்பாங்க ஒரு காலத்தில். அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் என்ன நடந்தது தெரியுங்களா? அவளை எரிக்கும் போதே உயிரோடு கூட இருக்கிறவளும் என்ன பண்ணணும்? எரிக்கப்படணும். இது மூட நம்பிக்கை. அப்போ என்ன பண்ணுங்க, ஒரு உயிரோடு கூட இருக்கிற பெண்ணை எரிக்கிற அளவுக்கு கணவன் இல்லைன்னா என்ன பண்ணணும்? மனைவி உயிர் வாழக்கூடாது என்கிற மூட பழக்கம் இந்தியாவில் இருந்ததுங்க. வில்லியம் கேரி காலத்தில் இந்தியாவில் இந்த மூட பழக்கத்தை மாற்றினவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இந்த மிஷினரிகளாக இந்த உலகத்துக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள். மூட பழக்கம் இன்றைக்கிது. இன்றைக்கி விதவைகள் வெளியே வந்துட்டா, பூனை வெளியே வந்துட்டா, மூட பழக்கங்கள் ஒழிக்கப்பட்டு இருக்குமா? விதவை வந்துட்டா வீட்டை விட்டு என்ன பண்ணுவாங்க? வெளியே போகும்போது மறுபடியும் உள்ளே வந்து தண்ணி குடிச்சிட்டு உக்காந்துட்டு போவாங்க. இன்றைக்கி கிறிஸ்துவராகி நம்ம அந்த மூட பழக்கத்தை ஒழிச்சிட்டோமா இல்லையா? ஏமகண்டம், ராவுகாலம், நல்ல நேரம், கெட்ட நேரம் பார்க்குறோமே. கல்யாணத்துக்கு பார்க்குறோமே, நல்ல காலங்கள், நல்ல நட்சத்திரங்களை பார்க்குறோம். நீயே ஒரு நட்சத்திரம், நீ எதுக்கு நட்சத்திரத்தை பார்க்கணும்? ஆமீன். ஒன்று ஆண்டவர் நட்சத்திரமாக வைத்திருக்கிறார். வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆண்டவர் நம்ம என்ன பண்ணிக்கிறார்? படைத்திருக்கிறார். நீ கிரகத்தை பார்க்காத, கிரகம் பிடிச்சவன் கிரகத்தை பார்த்துட்டு இருக்கட்டும். ஆமீன். மூட பழக்கத்தை ஆண்டவர் நம்ம எடுத்து ஒழித்து இருக்கிறார். இன்றைக்கி நிறைய மூட பழக்கங்கள் இன்றைக்கி இந்த இந்தியாவில் நிறைய இருக்குது. பூசணிக்காய் வைக்கிறதும், தேங்காவை சுற்றி உடைக்கிறதும், பூசணிக்காய் உடைச்சி ரோட்டில் போகிறதும், அதனால் அதை ஏறி இவன் திருஷ்டி போகிறதுலாம் போகிற உயிரெல்லாம் அதில் போகிறது. பூசணிக்காய் சுற்றி உடைச்சிடா. அது இது மாதிரிலாம் நம்ம இருந்தோமா இல்லையா? ஒரு காலத்தில் மூட பழக்கத்தை ஆண்டவர் ஒழிச்சாரா இல்லையா? யமகண்டம், ராவகண்டம் பார்த்தோமே இல்லையா? பார்த்தங்க. இந்த மூட பழக்கத்தை சிலுவையிலே ஆண்டவர் உடைச்சி முடிச்சிட்டார். அல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. யமகண்ட ராவு காலத்தை பார்த்து தான், நல்ல நேரத்தை பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க? முகூர்த்த நேரம் பார்த்து தான் கல்யாணத்தை பண்ணுவாங்க. இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் மூட நம்பிக்கையோடு கூட இருக்காது. நேரத்தை பார்க்காது. எல்லா நேரமும் கர்த்தருடைய நேரம் தான். அல்லேலூயா. காலங்களை பார்க்காதீங்க. என் வீட்டுக்கு நான் வாசகால் வைக்கும்போது நல்லா 12 மணிக்கு யமகண்டம் நல்ல நேரத்தில் வச்சேன்பார். யமகண்டத்தை நல்ல நேரத்தில் வச்சேன்பார். நல்லா தானே இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போது நம்ம இதெல்லாம் மாற்றணும். மூட பழக்கத்தை எல்லாம் மாற்றணும். விசுவாசத்தினால எல்லாம் ஆகும். ஆமீன். நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது இயேசு சிலுவையில் மரிக்காவிட்டால் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியுமா? இயேசு சிலுவையில் மரிக்காவிட்டால் பாவத்திலிருந்து நம்மளால் விடுதலை ஆக்க முடியுமா? யார் நம்மளை விடுதலை ஆக்க முடியும்? பாவத்திலிருந்து ஒரு மனிதனை விடுதலை ஆக்க முடியும். யார் முடியும்? யாரால முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்க சிலுவையில் மரித்தார். அல்லேலூயா. அவர் மரிக்காவிட்டால் இன்னும் நம்ம எப்படி இருப்போம்? பாவத்திலேயே தான் இருந்திருப்போம். அப்போ இயேசு மரித்ததுக்கு காரணம் என்ன? பாவத்தை மன்னிக்க தான். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வசனத்தை தியானித்தோம். ரட்சிப்பை பெற்றிருக்க முடியுமா? இயேசு சிலுவையில் மரிக்காவிட்டால் இலவசமாக ரட்சிப்பை நம்ம பெற்றிருக்க முடியுமா? இலவசமாக அப்படின்னா ஏதாவது கிரயம் கொடுத்தோமா? ரட்சிப்புக்காக ஏதாவது நம்ம கிரயம் கொடுத்தோமா? கிரையன்னா என்னது? விலை கொடுத்தோமா? உபவாசம் பண்ணோமா? ஜபம் பண்ணோமா? பாவிகளாக இருக்கையிலே இலவசமாய் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோமே. இலவசமாய் இந்த ரட்சிப்பை நான் சிலுவையில் பெற்றிருக்கிறோம். ஆமென்.